டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம். சரிங்களா? பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் புக் கீப்பிங் அக்கௌண்டிங். சரிங்களா? மீனிங் புக் கீப்பிங்கோட மீனிங் என்னதுன்னா, புக் கீப்பிங் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஆஃப் recording the financial transaction of the company in a systematic manner. நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது முறையாக கரெக்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் புக் கீப்பிங். சரிங்களா? அக்கௌண்டிங் இஸ் an orderly recording and reporting of the financial affairs of an organization for a particular period. அக்கௌண்டிங்னா பர்டிகுலர் பீரியட் 1 year இருக்கும். சரிங்களா? 1 year 5 years அக்கௌண்டிங் நம்ம பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் புக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் டிசிஷன் கான் டு பி டேக்கன். புக் கீப்பிங்கில் நம்ம டிசிஷன் மேக் பண்ண முடியாது. சரிங்களா? Decisions can be taken on the basis of accounting record. நம்ம அக்கௌண்டிங்கை வச்சு நம்ம பிஸ்னஸோட டிசிஷனை மேக் பண்ண முடியும். நம்ம டிசிஷன் வேணுமோ அதை நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாட் டன் இன் த புக் கீப்பிங் ப்ராசஸ். புக் கீப்பிங் ப்ராசஸில் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அக்கௌண்டிங் போய்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு பார்ட். சரிங்களா? டூல்ஸ் கருவி புக் கீப்பிங்கில் போய்ட்டு என்ன கருவின்னா ஜர்னல் அண்ட் லெட்ஜர். இதை வச்சு தான் நம்ம புக் கீப்பிங் பண்ண முடியும். அக்கௌண்டிங்கில் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நம்ம அக்கௌண்டிங்கில் பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? மெத்தட்ஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெத்தட்ஸ் இருக்கும் புக் கீப்பிங்கில். டபுள் என்ட்ரி சிஸ்டம் புக் கீப்பிங் இருக்கும். சரிங்களா? அக்கௌண்டிங்கில் போய்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அக்கௌண்ட் பண்ண முடியும். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். நமக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். புக் கீப்பிங் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். புக் கீப்பிங்கை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம எடுக்க முடியாது. அக்கௌண்டிங் கிளியர்லி ஷோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த என்டிட்டிஸ். அக்கௌண்டிங்கில் போய்ட்டு நம்ம நிறுவனத்தில் இருக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷனை கிளியராக காமிக்கும். சரிங்களா? புக் கீப்பிங் இஸ் ப்ரைமரி ஸ்டேஜ். அக்கௌண்டிங் நம்ம போட ஸ்டார்ட் பண்ணும்போது புக் கீப்பிங் தான் நம்மளுக்கு ப்ரைமரி ஸ்டேஜ். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம அக்கௌண்டிங் போட போகிறோம். அக்கௌண்டிங் இஸ் ஏ செகண்டரி ஸ்டேஜ். சரிங்களா? புக் கீப்பிங்கும் அக்கௌண்டிங் சொல்கிறோன்னே அதே தான் நினைக்காதீங்க. புக் கீப்பிங் போயிட்டு நம்ம என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதில் இருக்கிற ரிசிப்டை அதை வச்சு தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். புக் கீப்பிங் தான் அது ஃபஸ்ட்டு ப்ரைமரி. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம அக்கௌண்டிங் போட போகிறோம். அதனால் இது செகண்டரி ஸ்டேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.